இந்த வீடியோவில் வந்து நான் வீடு காலி பண்ணி வந்ததை வந்து வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டுக்காரரோடது. அவர் 16வது நாள் காரியம் செய்வாங்கள்ல அப்போ எடுத்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜாமான் இருக்குதுன்னு. இதை தான் நாங்கள் காலி பண்ணி எடுத்தோம். ஆனால் எதுவுமே வந்து இங்கே கொண்டு வரல. ஏன்னா நான் வந்து இப்போ என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால் எல்லா ஜாமானையுமே அப்படியே கொடுத்துட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் ஜாமானை மட்டும் எடுத்துகிட்டு நான் இங்கே வந்திருக்கேன். எங்கள் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அதுக்கப்புறம் சில ஜாமான்லாம் முக்கியமான ஜாமான்லாம் எங்களை மாதிரி அதுக்கும் வயசாயிடுச்சு. அதனால் எதுவுமே வந்து காசு போட்டு எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த பேக்கில் தான் என்னோடய சேலை, துணிமணி, எனக்கு தேவையான துணிமணி அதெல்லாம் எடுத்துகிட்டு பீரோவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். பீரோவில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என் பொண்ணோட கட்டாயத்தினால நான் வந்து இங்கே வர்றதுக்கு சம்மதித்து அவளோட ஹெல்ப்போடு தான் நான் இங்கே வந்து வீடு காலி பண்ணி வந்தேன். ஆனால் என்ன அப்படின்னா என்னோடய ஜாமான் பூரா வந்து ஒரு காய்லாங்கடைக்காரரை கூப்பிட்டு அவருக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு மிச்சத்தை 2 மிஷினு, 2 சேரு, ஒரு சின்ன கட்டில், ஒரு பீரோ நான் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள். அந்த பீரோவில் வந்து துணிமணி அடுக்கிக்கிட்டேன். கொஞ்சம் ஜாமான் வந்து கீழே வச்சுருக்கேன். நான் இப்போதைக்கு தேவைக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பரன் மேலே என்னோடய கிச்சன் ஜாமான் கொஞ்சம், ரொம்பலாம் எடுக்கலை, கொஞ்சம் ஜாமானை எடுத்துகிட்டு நான் வந்து என் பொண்ணு வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு கீழே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, படுக்கிறதுக்கு மாடியில் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட போதும், இதுவும் கடந்து போகும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஃப்யூச்சரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய்.